இப்போது நீங்கள் ஒரு கால் நூற்றாண்டு காலம் இந்த பேரவை சட்டப்பேரவை வரலாற்றில் சட்டமன்ற உறுப்பினராக ஒரு 4 முறை 1996ஆம் ஆண்டிலிருந்து அந்த பணியில் இருக்கிறீர்கள். இந்த முறை நீங்கள் சபாநாயகராக பொறுப்பேற்றது ஒரு சவாலான ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் ஆளுநர் உரை என்பது ஒரு மிகப்பெரிய பேசுபொருளானது என்பதால் டெல்லி அரசியல் தமிழகத்தில் எடுபடுமா என்ற தலைப்பில் நாம் இந்த விவாதத்த அரங்கத்தை தொடங்கியிருக்கிறோம். முதல் கேள்வியாக இப்போது உங்கள் தொகுதிக்கு அருகாமையில் உள்ள அந்த ராதாபுரத்துக்கு அருகில் உள்ள அந்த சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் இந்த 9 பேரும் குற்றவாளிகள் என இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டு 30ஆம் தேதி தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்படும் என அந்த நீதிபதி தீர்ப்பு அளித்திருக்கிறார். இது போன்ற அந்த காவல்துறையினரின் அந்த தாக்குதல்கள், அதனால் ஏற்படக்கூடிய மரணங்கள் இது தொடர்ந்து கொண்டே இருப்பது, அது போன்ற வழக்குகளில் இது உச்சபட்ச தண்டனையை நாடு முழுவதும் ஒரு அதிர்ச்சி, சோகம், துயரத்தை ஏற்படுத்திய அந்த வழக்கில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பை நீங்கள் முதல்ல எப்படி பார்க்குறீங்க சார்? அதிமுக ஆட்சியில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு மிருகத்தனமான காவல்துறையினுடைய தாக்குதல் நீதிமன்றம் நல்ல தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. நீங்கள் இந்த சட்டமன்ற பணிகள் மற்றும் இந்த நிர்வாக நடைமுறைகளில் பல ஆண்டுகள் இந்த மக்கள் போராட்ட களங்களிலும் தொடர்பு உடையவர்கள். இதில் இந்த காவல்துறைகளோட இந்த அடக்குமுறை ஒவ்வொரு ஆட்சி காலத்திலுமே அந்த பகுதிகளில் போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் அல்லது விசாரணைக்கு அழைத்து செல்லப்படுபவர்கள், இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு ஏற்படுவதற்கு என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும்? காவல்துறையினரின் மனநிலை மாறுவதற்கான என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும்? ஏன்னா ஒரு நெடிய அனுபவம் நீங்கள் இந்த கடந்த அனுபவம் பெற்றவரான கேட்குறேன். இல்லை, அது எல்லா ஆட்சி காலத்திலும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெற்றிருக்கு. அந்த சம்பவங்களுக்கு நடவடிக்கை எப்படி எடுக்கப்படுகிறது என்பதுதான் அதில் மிக முக்கியம். நம்முடைய மாண்புமிகு இன்றைய முதல்வர் அவர்களுடைய ஆட்சி காலத்திலும் அங்கொன்றும் இங்கொன்றும் சில காவல் நிலையத்தில் நடைபெற்ற இப்படிப்பட்ட சம்பவங்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு நீதிமன்றத்தில் நல்ல தண்டனை வாங்கி கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. சபாநாயகராக நீங்கள் பணிபுரிந்த அந்த காலகட்டத்தில் இந்த ஆளுநர் உரையை புறக்கணிப்பு என்பது தொடர்ந்து ஒரு 2-3 ஆண்டுகளாகவே அது அந்த தேசிய கீதம் முதலில் இசைக்கப்பட வேண்டும், தமிழ்தாய் வாழ்த்து முதலில் இசைக்கப்பட வேண்டுமா என்ற பிரச்சனையை முன்னிறுத்திய இந்த ஆளுநர் ஆர்.என். ரவி அந்த பிரச்சனையில் தொடர்ந்து இந்த ஆளுநர் உரையை வாசிக்காமல் சென்று விடுகிறார். நீங்கள் இந்த சபாநாயகர் இருக்கும்போது அவர்களிடம் அந்த முதலில் ஆளுநர் உரையை அவரிடம் கொடுத்து அந்த அழைப்புதல் வழங்கும் பொழுது சட்டமன்றத்தில் அவர் உரையாற்ற நீங்கள் அழைக்கும் பொழுது இது போன்று நடைமுறைகள் தமிழகத்தில் இதுதான் நடைமுறை என்பதை அவர்களிடம் விலக்கி இருக்கிறீர்களா? தொடர்ந்து ஏன் அந்த 2-3 ஆண்டுகள் இது போன்ற நிகழ்வுகள் நிகழ்ந்ததற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க சார்? அவர் தொடர்ந்து புறக்கணித்ததற்கு. இல்ல, ஆளுநருக்கு எல்லாமே தெரியும். அவங்களை இயக்குறது மத்திய அரசு. அந்த அரசு RSS சித்தாந்தத்தை கொண்டிருக்கு. அதனால அவங்களுடைய ஒரே நோக்கம் RSS சித்தாந்தம்னா ஜாதி ரீதியாகவோ மத ரீதியாகவோ அல்லது சந்தர்ப்பம் கிடைக்கின்ற இடத்திலெல்லாம் கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தாந்தம். அதுல உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கவங்களும் அதை பயன்படுத்திக் கொள்வாங்க. அதுதான் ஆர்.என். ரவி அவர்களும் சட்டமன்றத்தில் கலகம் ஏற்படுத்துவதற்கு வந்தார்கள். நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய நல்ல ஆட்சியில் அது நடைபெற முடியாமல் தடுக்கப்பட்டிருக்கின்றது. ஜனநாயகம் வென்றது. அவ்வளவுதான். ஆனால் தொடர்ச்சியாக ஆளுநர் உரை புறக்கணிப்பு ஒரு டெல்லி அரசியலின் ஒரு பகுதியாக இருந்தாலும் தமிழகத்திற்கான அந்த நிதி ஒதுக்கீடு பொறுத்தவரை பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவதற்கு அந்த நிதி ஒதுக்கீடு முழுமையாக இல்லை என்ற குற்றச்சாட்டு தமிழக அரசின் சார்பில் வைக்கப்படுகிறது. ஆனால் மத்திய அரசின் சார்பில் அதற்கு விளக்கம் அளிக்கும் பொழுது நாங்கள் ஒரு 12 லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் தமிழகத்திற்கான அந்த நிதியை ஒதுக்கீடு செய்திருக்கிறோம். இந்த நிதிநிலை அறிக்கையிலேயே அந்த மூலதன ஒதுக்கீடு அவ்வளவு ஒதுக்கீடு செய்திருக்கிறோம், உள்கட்டமைப்பும் உள்ள மற்ற திட்டங்களுக்கு அது பயன்படுத்தப்படுகிறது என்று குறிப்பிடுகிறார்கள். உண்மையிலேயே நிதி ஒதுக்கீடு என்பது நிதி பங்கீடு என்பது முறையாக நடைபெறுகிறதா அல்லது இது அரசியல்படுத்தப்படுகிறதா? நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? இந்த கடந்த 5 ஆண்டு காலத்திலே அனைவருக்குமான கல்வி சமக்கர சிக்ஷா அபியானுக்கு 3548 கோடி ரூபாய் தரணும். ஜல் ஜீவன் திட்டம் என்று சொல்லி கிராமப்புறத்தில் உள்ள குடிநீர் வழங்கும் திட்டத்திற்கு ஒன்றிய அரசு தர வேண்டிய பங்களிப்பு தொகை 3112 கோடி ரூபாய் தரல. அதுபோல பெருவெள்ளம் துயரம் சம்பவங்கள்ல தர வேண்டிய நிவாரண தொகை ஒட்டுமொத்தமாக 97,000 கோடி ரூபாய் கடந்த 5 ஆண்டு காலத்துல
நம்முடைய தமிழக அரசுக்கு ஒன்றிய அரசு தர வேண்டிய பாக்கி இருக்கின்றது. அவற்றை மறைப்பதற்காக அவர்கள் ஒட்டுமொத்தமாக 2004 முதல் 2014 வரை 3 லட்சம் கோடி தான் அவங்க நிதி கொடுத்தாங்க. 2014 இருந்து 2024 வரை இந்த 10 ஆண்டு காலத்துல நாங்க கொடுத்திருக்கக்கூடிய பணம் தமிழக அரசுக்கு 12 லட்சம் கோடி என்று சொல்லி ஒன்றை அடிக்கடி எல்லோருமே இதை சொல்லுவாங்க, இவ்வளவு ரூபாய் கொடுத்திருக்க அப்படின்ட்டு. நீங்க ஒரு கம்பாரிசன் பார்க்கணும். 2004 இருந்து 14 வரைக்கும் 95 லட்சம், சுமார் 95 லட்சம் கோடி ரூபாய்க்கு தான் ஒன்றிய அரசு பட்ஜெட் போட்டிருக்கு 10 வருஷத்துலயும். இவங்களை எடுத்துக்கிட்டாக்கி கிட்டத்தட்ட 281 லட்சத்துக்கு மேற்பட்ட 281 லட்சம் கோடிக்கு அதிகமான பட்ஜெட் போட்டிருக்காங்க. அப்போ அந்த ஒரு கம்பாரிசனை பார்க்கறதோட மட்டும் இல்லாம நீங்க விலைவாசி உயர்வு, தங்கத்தினுடைய ஒரு சின்ன கம்பாரிசன் பண்ண எல்லாருக்குமே தெரியும். 2014 தங்கத்தினுடைய விலை 10 கிராம் 25,000 ரூபாய் அப்படின்னு சொன்னா, அதே இது 2024 10 கிராம் 1,57,000 ரூபாய். நீங்க 3 லட்சம் ரூபாய் அங்க இருக்கும்போது 3 லட்சம் கோடி அவங்க தரும்போது தங்கத்தினுடைய விலையும் அதே போல 157 லட்சம் கோடி ரூபாய்க்கு, அதாவது 10 கிராம் 24 கேரட் தங்கம் 1,57,000 ரூபாய். இந்த கம்பாரிசனை நீங்க பார்த்தாலே கிட்டத்தட்ட அவங்க தர வேண்டியது 6 லட்சம் கோடி ரூபாய் பாக்கி இருக்கு அவங்களுக்கு. இந்த ஒப்பீட்டு அளவுல தங்கத்தினுடைய ஒரு விலை அளவுகோலை மட்டும் வச்சு பார்த்தாலே கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடி ரூபாய், 18 லட்சம் கோடி ரூபாய் அவங்க தந்திருக்கணும். அதோட ஜிஎஸ்டி மிக அதிகமாக கொடுக்கிற மாநிலத்துல தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கு. அதனால அவங்க தர வேண்டிய நிதியையும் தரல, மற்ற மாநிலங்களுக்கு கொடுக்கும்போது போன்று சிறப்பு நிதி நமக்கு தருவதை ஒட்டுமொத்தமாக நிறுத்திவிட்டார்கள். மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு பார்க்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இது. ஓகே. ஆனால் நிதிநிலை அறிக்கையில் 2026 நிதிநிலை அறிக்கையில் தமிழகத்திற்கான பல்வேறு திட்டங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்ற வாதம் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் இந்த கூட்டணி கட்சிகள் சார்பாக வைக்கப்படுகிறது. கனிம வள தடங்கள், மற்றபடி இந்த ஆதிச்சநல்லூரில் அந்த கலாச்சார மையம், இந்த பொதிகை மலை சுற்றுலா திட்டம், இது போல பல திட்டங்களுக்கு நாங்கள் ஒதுக்கீடு செய்திருப்பதை தான் மறைக்கிறார்கள். ஆனால் குறைவாக இருக்கிறது. அதனால ஓரளவு நிதி இந்த நிதிநிலை அறிக்கையில் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டது என்பதை ஒரு அந்த விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ளாமா சார்? அவங்க நிறைய திட்டத்தை அறிவிப்பாங்க, அறிவிச்சிட்டோம்பாங்க. எய்ம்ஸ் மருத்துவமனை 13 வருஷம் ஆச்சு, என்ன நிலையில இருக்கு? இதே தான் எல்லாமே. எந்த திட்டங்களுக்குமே நிதி ஒதுக்கி முறையா அதை செய்து தரட்டாங்க. திட்டங்கள் அறிவிப்பாக தான் இருக்கிறது, ஒன்றும் அது செயல்படுத்தலை அப்படின்னு சொல்றீங்க. இன்னொன்று, இப்போதே இந்த 2026 தேர்தல் காலம், இப்போது தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தைகள், நீங்க சொல்லுங்க பாரத பிரதமற்ற எந்த பணியை செய்திருக்கீங்கன்னு காட்ட சொல்ல வேண்டியதானே. ஒரு பாரத பிரதமர் உச்சபட்ச அதிகாரத்துல இருக்கிறவங்க, அவங்க தமிழ்நாட்டில் என்ன செய்யறாங்க பாருங்க. நேர திருப்பரங்குன்றத்துல சாமி கும்பிடுதாங்க. அது ஒரு கலவர பூமியா மாற்றணும், அயோத்தி மாதிரி மாற்றுவோம் அப்படின்ட்டு சொல்லி 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் பேசுவது இல்லை. பாரத பிரதமரே வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா பல பேர் சொல்றத நான் கேட்டிருக்கேன். நீங்க பட்டிமன்றத்தில் அவரு சுகி சிவம் அப்படிங்கிறவரு சிறப்பா பேசுவாங்க. அவங்க சொல்லும்போது கூட சொல்றாங்க, 4-5 எம்எல்ஏ சீட்டுக்காக ஒரு கலவரத்தை தூண்டி ஒரு பாரத பிரதமரே வருவது எவ்வளவு வேதனைக்குரியன்னு சொல்றாங்க. பாரத பிரதமருக்கு எவ்வளவு வேலை இருக்கு. இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு பாரத பிரதமருடைய வெளி உறவு கொள்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. நீங்க இன்னைக்கு 2019 வரைக்கும் நம்முடைய இந்திய அரசனுடைய ரூபாயில ஈரான்ல எண்ணெய் வாங்கிட்டு இருந்தோம். இவருடைய உறவு அமெரிக்கா கூட ட்ரம்ப் கூட போய் சேர்ந்தாங்க. அங்க இருந்து வாங்குவதை நிறுத்தினாங்க. படிப்படியா ரஷ்யாவுக்கு போனாங்க. அமெரிக்கா ரஷ்யாவில் வாங்காத நிச்சு அதையும் நிறுத்தினாங்க. இன்னைக்கு பாருங்க, நம்முடைய எண்ணெய், பெட்ரோல், டீசல், கேஸ்
எவ்வளவு பெரிய தட்டுப்பாட்டுல இருக்கு. ஒன்றிய அரசு அதை பற்றி சிறிதும் கவலைப்படுதா? எங்கேயாவது பாருங்க. எல்லா சாதாரண சிறு வணிகர்கள், டீ கடை வச்சிருக்கவங்கல இருந்து எல்லாருமே கடையை மூடிட்டு அடுத்த வேலைக்கு வழி இல்லாம அலைகிறாங்க. எல்லாருமே குடும்ப பெண்கள், தாய்மார்கள்லாம் கேஸ் சிலிண்டருக்கு மணிக்கணக்கா நாள் கணக்கா பதிவு பண்ணி வச்சுட்டு தெரு தெருவா அலைகிறாங்க. இப்படி அலைய விட்டுருக்காங்க. இதுதான் ஒன்றிய அரசுடைய சாதனையே தவிர தானும் தனக்கு இந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். சுற்றி இருக்கின்ற 50 கார்பரேட் நிறுவனங்களுடைய பெரு நிறுவனங்களுக்கு கொள்ளையடிச்சு இந்தியாவை கொள்ளையடிச்சு கொடுக்கணும். இந்த திட்டத்தை தவிர வேற எந்த திட்டமும் கிடையாது அவங்களுக்கு. இன்னைக்கு அமெரிக்காவை கண்டு ஏன் இந்த பயம்? 2 பயம்தான். ஒன்னு எப்ஸ்டீன் ஃபைல், இன்னொன்னு எடுத்துக்கிட்டா அதானி மேல அங்க வந்து கிரீன் எனர்ஜி, அந்த சோலார் எனர்ஜி கொண்டு வர்றதுல அந்த நாட்டு மக்கள்கிட்ட ஷேர் வாங்கும் போது ஏமாத்துறது. இந்த 2லயும் மாட்டிக்கிட்டு 2 பேரும் முடிக்காங்க. அவ்வளவுதான். அதனால பாதிக்கப்படுறது இந்தியா. மிகப்பெரிய ஒரு பின்னடைவு, மிகப்பெரிய இந்த உலக அளவுல பெரிய அவமானமா இருக்கு இந்தியாவுக்கு. அப்போ இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு பத்தி சொன்னதுனால இந்த கேள்வியை வைக்கிறேன். அது இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு, மற்றபடி இந்த எரிவாயு பொருள் தட்டுப்பாடு தொடர்பான இந்த குற்றச்சாட்டுகளை இதுக்கு மத்திய அரசு தான் காரணம் என்ற குற்றச்சாட்டுகளை வைக்கும்போது அவங்க பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அதிமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் திமுகவின் தேர்தல் வாக்குறுதியில் இந்த சிலிண்டருக்கு மானியம் கொடுப்பது என்று 2021 அறிவித்தார்கள். அதை இப்போது அறிவிக்கலாம், ஏன் அறிவிக்கவில்லை என்ற கேள்வியை அவர்கள் எழுப்புகிறார்கள். இது பொருத்தமான விமர்சனமா பாக்குறீங்களா? நீங்க இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? சிலிண்டரே கொடுக்கலையே, அப்புறம் எப்படி மானியம் கொடுக்க? அவங்களுக்கு முதல்ல சிலிண்டரை கொடுக்க சொல்லுங்க. சிலிண்டர் மத்திய அரசு கொடுத்தா மானியம் உண்டு. ஆனா நான் 5 வருஷமா கொடுக்கல, தேர்தல் வாக்குறுதி 503 நிறைவேற்றலன்னு ஒரே இந்த பிரச்சாரத்தில் பேசுறாங்க சார் எதிர்கட்சியினர். இல்ல, அவங்க என்னைக்கு உண்மையான இதை சொல்லுவாங்க? அவங்க மக்களை பற்றி என்னைக்காவது மக்களுடைய திட்டங்கள் எதை சொல்லியிருக்காங்கன்னு எதையாவது சொல்லுங்களா? இவங்க 11 வருஷம் ஆட்சியில அவங்க வந்தா இங்க நம்ம திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏற்றி ஒரு கலவரத்தை உருவாக்குவோம், திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம், மணிப்பூர்ல அவ்வளவு பெரிய கலவரம் நடக்கு, ஏன்னு கேட்க. நீங்க அவங்களுடைய சித்தாந்தமும் கொள்கையும் எங்காவது கலவரத்தை உருவாக்கி வாக்கு வாங்கி ஆட்சியை அமரணும். அதே போல தேர்தல் மற்ற நேரங்கள் வரும்போது எவற்றையெல்லாம் பயன்படுத்தாங்கன்னா வருமான வரித்துறை, அதே மாதிரி சிபிஐ, இடி, இப்ப காணாத குறைக்கு நம்ம தேர்தல் கமிஷனையும் கூட வச்சுக்கிட்டு பண்றாங்களே தவிர இந்த திட்டம் தமிழ்நாட்டில் எடுக்கூடாது. தமிழ்நாட்டில் படித்தவங்க அதிகமாக இருக்கின்ற மாநிலம், அங்க வட மாநிலங்களை போன்று இங்க அந்த ஏமாத்து செல்லுபடி ஆகாது. இப்போதைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பிஜேபி இந்த 2024 தேர்தலை பொறுத்தவரை அவர்கள் ஒரு 11% வாக்கு பெற்றிருக்கிறார்கள். இன்றைய இந்த தொகுதி பங்கீடு இன்று காலையில் இந்த சற்று முன்பு அறிவித்திருக்கிறார்கள், ஒரு பிற்பகலில் அறிவித்திருக்கிறார்கள். இதில் இந்த முறை பாரதிய ஜனதா கட்சிக்கு 27 இடங்கள், திமுக கூட்டணியில் காங்கிரஸுக்கு 28 இடங்கள் ஒதுக்கீடு இருப்பது போல பாரதிய ஜனதா கட்சிக்கு 27 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இது போல மற்ற கட்சிகளுக்குமான தொகுதி உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது. டெல்லி வரை சென்று அந்த தொகுதி உடன்பாடு தொடர்பாக இறுதி செய்திருக்கிறார்கள். நீங்கள் அதை கடுமையாக விமர்சிச்சுங்க, டெல்லியில தான் அந்த கூட்டணி முடிவு பண்ணப்படுதா என்று. ஆனால் இன்று அதிமுக தலைமை அலுவலகமான ராயப்பேட்டையில் அந்த முக்கியமான அந்த கூட்டணியில் உள்ள முக்கியமான 3 கட்சிகளுக்கான முடிவு எட்டப்பட்டிருக்குது. பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் வளர்ந்து இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் தான் சார் அந்த அவங்களுக்கு இந்த தடவை 28 தொகுதி கொடுத்துருக்காங்க சார், 27 தொகுதி கொடுத்துருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சியை கண்டு நம்முடைய அதிமுக கழகம் அச்சம் கொள்வது வளர்ந்திருக்கு. எல்லாருமே அச்சப்படுத்தாங்க, ஒரு ஒட்டுமொத்தமாக அச்சம் வளர்ந்திருக்கு. ஏடிஎம்கேல இல்ல, ஆமா 2 முறை பாண்டிச்சேரியில ஆட்சி நடத்தின அதிமுகவுக்கு 2 சீட்டு கொடுத்திருக்கு. நீங்க எப்படி அத அந்த தொண்டர்கள் ஏத்துக்கிடுவாங்க சொல்லுங்க? அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுது, இதுல முன்னணி தலைவர்களுக்கு இருக்கின்ற வழக்குகளை காட்டி அவங்கள அச்சப்படுத்துறாங்க. இப்ப டெல்லிக்கு போறாங்க, நம்முடைய எதிர்கட்சி தலைவர் அவர்கள் போயிட்டு அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்தாங்க. என்ன பேசுறாங்கிறத சொல்ல முடியாங்க. அதுக்கு அடுத்தால நம்ம அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதனுடைய தலைவர் போனாங்க, டிடிவி தினகரன். போய் என்ன பேசுறாங்கிறத சொல்ல முடியாங்க.
அதுக்கு அடுத்தால நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி நம்ம ராமதாஸ் ஐயா ஆரம்பிச்சாங்க. இது என் கட்சி தாண்டி சொல்லி எடுத்துட்டு அவங்க போனாங்க. என்ன நடந்துன்னு தெரியல. போயிட்டு வந்தவங்க எந்த வார்த்தையாவது பத்திரிகையாளர் கிட்ட சொன்னாங்களா? அவங்க பாட்டுக்கு வாயில கை வச்சுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு இருக்கிறாங்க. அவ்வளவுதான். பாவம். இன்னைக்கு அந்த உடன்பாடு எட்டப்படுது சார். 27, 18, 11 ஒரு 3 உடன்பாடு இன்று இரவுக்குள்ள எல்லா கட்சிகளுக்குமான தொகுதிகள்லாம் அறிவிக்கப்படும். நாங்கள் சுமூகமான உடன்பாடு தான் எட்டப்பட்டிருக்கு. டெல்லிக்கு சென்றது வந்து சுமூக உடன்பாடு ஏற்பட்டிருக்குன்னு அவங்க இன்னைக்கு அந்த பேட்டியில் பியூஷ் கோயல், எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று. இன்னொரு மிக முக்கியமான விஷயம், அந்த கூட்டணி கட்சியில இருந்து சமத்துவ மக்கள் கட்சி வந்து எங்களுக்கு வந்து உரிய பொறுப்பு கொடுக்கவில்லை என்று விலகுகிறது. நாங்கள் வந்து உரிய பொறுப்பு கொடுத்தால்தான் செயல்படுவோம் என்று கூறியிருக்கிறார்கள் சரத்குமார். இந்த சரத்குமார் தென் மாவட்டங்களில் பல முறை தேர்தலில் போட்டியிருக்கிறார். இந்த முறை அவருடைய தேர்தல் பணி என்னவா இருக்கும்? ஏன் அவர் பாஜகவில் புறக்கணிக்கப்பட்டதா நினைக்கிறீங்க சார்? நீங்க 2 கேள்வி கேட்டிருக்கீங்க. முதல் கேள்விக்கு நான் முதல்ல பதில் சொல்றேன். அவங்க வந்து கூட்டணிகள் எல்லாம் எல்லா கட்சிகளுக்கும் இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்றைக்கு இரவுக்குள்ள முடிச்சிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அது முடிச்சுதானே ஆகணும். ஒரு புள்ளியில அவங்க எல்லாருமே ஒரு முடிவு வந்தாதான் என்னமா தேர்தலில் அத போட்டியிட்டு தேர்தலை சந்திக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறனால அது முடிவு வரட்டு. என்னொன்னு சொன்னீங்க, நம்முடைய சரத்குமார் அவர்கள் சமத்துவ மக்கள் கட்சி தென் மாவட்டங்களில் பிரபலமா இருந்த ஒரு இயக்கம். அவரும் சரத்குமார் அவர்களும் தென் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான். அந்த இயக்கத்தை இந்த கட்சியோடு இணைத்த பின்பு என்னை ரொம்ப அவமரியாதை பண்றாங்க, என் படத்தை கூட போடுறது இல்லைன்னு சொல்லி அந்த கட்சி தலைவர் அவங்களுடைய தொண்டர்களை அழைச்சி வச்சு மிகப்பெரிய அளவுல வருத்தத்தை நேற்று ஆதங்கங்களை தெரிவிச்சிருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்ததுல தென் மாவட்டத்தில் உள்ள காமராஜரை உள்ளத்துல தலைவராக ஏற்றுக்கொண்ட தலைவர்கள் தொண்டர்களுக்கு மிக முக்கிய பங்கு உண்டு. குறிப்பா காமராஜர் மேல பற்றுள்ளவர்களை திட்டமிட்டே பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து புறக்கணிக்கிறது, அவமானப்படுத்துகிறது. அதற்கு சரத்குமார் மட்டும் இல்ல, நம்முடைய ஆளுநராக இருந்த நம்முடைய அண்ணன் மகள் தமிழிசை, அந்த அம்மாவை நட்சத்திர பேச்சாளர் லிஸ்ட்ல இருந்தே நீக்கிட்டாங்க. அந்த அம்மாவை அந்த முக்கியத்துவமும் இல்லாம ஆக்கிட்டாங்க. அதே போல பொன்னார், நம்முடைய பாரத பிரதமராக இருந்த வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சி காலத்திலும் இப்போது இருக்கின்ற மோடி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஒன்றியத்தில் ஆட்சியில் நம் ஒரு மந்திரியாக இருந்தவர்கள், அவர்களுக்கும் எந்த பொறுப்பும் கொடுக்காம இவங்க 3 பேரையும் பாருங்க எவ்வளவு அவமானப்படுத்துறாங்க. அந்த சமூகத்தை பிறந்த காரணத்தினாலையும் காமராஜரை தலைவராக ஏற்றுக்கொண்ட காரணத்தினாலையும் அவருடைய உள்ளத்துல காமராஜரை ஏற்றுக்கொள்வாங்க. அப்போ அவங்கள ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். RSS சித்தாந்தம். RSS உயிரோட டெல்லியில இருக்கும் போது அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்த காமராஜரை உயிரோடு தீய கொடுத்துறவங்க, மகாத்மா காந்திய கோட்சை RSS சுட்டு கொன்னவங்க. என்ன அந்த ரத்த வெறி தீராம அவர் பேர்ல இருந்த நம்முடைய மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்திலே அவர் பேரே நீக்கிட்டாங்க. அவங்களுக்கு பிடிக்காத பெயர் காமராஜர் காந்தி. அதனால ஒருபோதும் காமராஜரை ஏற்றுக்கொண்டவர்களை அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அதனால்தான் அவங்க தொடர்ந்து புறக்கணிக்கப்படுறாங்க. ஆனால் சரத்குமார் இன்னும் அந்த கூட்டணியில் நாங்கள் இறுதி முடிவுகளுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தா செயல்படுவோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. இன்னும் வெளியில வரல. தமிழிசை சவுந்தரராஜனுக்கு இன்னைக்கு வந்து அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் அவருக்கு உரிய மரியாதையும் வழங்கியிருக்கிறாங்க. நீங்கள் அவங்களுக்கு பொறுப்பு, அவங்களுக்கு ஆளுநர், தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஒரு ஆளுநர் பொறுப்பு வர அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க சார். அதில் ஒன்றும் நம்ம ஒன்றும் ரொம்ப புறக்கணிச்சு ஒரே ஐடியா புறக்கணிச்சாங்கன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் இப்போதைக்கு சார் மற்றொன்று இந்த ராதாபுரம் தொகுதியை பற்றி ஒரு கேள்வி சார். நீங்கள் அந்த தொகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகள் சுயேட்சையாகவும் நின்று அதில் 2001 வெற்றி பெற்றிருக்கீங்க. உங்களோட அந்த 4 முறை சட்டமன்ற உறுப்பினராக அதே தொகுதியில் இருந்திருக்கீங்க. ராதாபுரம் தொகுதியை பொறுத்தவரை பொதுவாக அதிகமான இந்த பனை தொழில், காற்றாலை தொழில், காவல் கிணறு பகுதியில், இது தவிர இந்த கல்குவாரிகள் அதிகமாக இருக்குது, அனுமதி பெறாமல் இயங்குது, கனிம வளங்கள் அதிகமாக வெளி மாநிலங்களுக்கு கடத்தப்படுகிறது என்ற ஒரு புகார் தொடர்ந்து கூறப்படுகிறது. அது தொடர்பாக ஒரு கருத்து கேட்பு கூட்டம் அங்கு நிலையில் நடக்கும்போது ஒரு வழக்கறிஞர் ஒருவர் தாக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டது. உண்மையிலே ராதாபுரம் தொகுதியில் உங்களுக்கு அந்த தொகுதியில் அனைத்து பகுதிகளும் நீங்கள் உங்களுக்கு காலடிப்படுத்தலாம் படாத இடமே இருக்காது, கிராமமே இருக்காது தான். உண்மையிலே கனிம வளங்கள் ராதாபுரம் தொகுதியில் கொள்ளையடிக்கப்படுகிறதா, அது தடுக்கப்படுகிறதா,
நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? அங்கு அந்த இருக்கன்துறை என்ற கிராமத்தில் மட்டுமே ஒரு 20 கல்குவாரிகள் அங்கு சட்ட விதிகளை மீறி நடைபெறுவதாக ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து கூறப்படுது. இது என்ன சார் பதில் சொல்றீங்க? அது இன்னைக்கு இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் ஆரம்பிக்கப்பட்ட கல்குவாரி இல்லை. தொடர்ந்து அங்க கல் கோரிகள் நிறைய ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 25க்கு மேற்பட்ட முதலாளிகள் ஓனர்கள் நடத்துறாங்க. அவங்க நம்முடைய பகுதியை சேர்ந்தவர்களாட்டும் இருக்காங்க, கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் இருக்காங்க, கேரளா வரை தொடர்புடையவர்கள் எல்லாருமே அதுல அந்த தொழில இருக்காங்க. அதிமுக கழகத்தில் உள்ளவங்க முக்கியமா இருக்காங்க, அதிகமா பிஜேபியை சேர்ந்தவங்க நிறைய இருக்காங்க. அந்த முதலாளி லிஸ்ட் அவ்வளவு நான் தாரேன். ஆனால் அதுல தொடர்ந்து அவங்க வைக்கக்கூடிய முன்னெடுப்புகள் என்ன அப்படின்னா கேரளாவுக்கு கடத்துறதாட்டு சொல்றாங்க. சட்டமன்றத்திலே மிகப்பெரிய அளவுல கேள்வி கேட்டு மாண்புமிகு அமைச்சர் எவ்வளவு கல்லு ஒவ்வொரு லாரியில போனோம் அப்படின்ட்டு சொல்லி எத்தனை டயர் வண்டி எல்லாம் போகணும்னு சொல்லி இந்த அரசு வந்த பிறகு நடவடிக்கை எடுத்திருக்கு. அதே போல இரவு நேரங்கள்ல போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. இதுல இன்னொரு குற்றச்சாட்டையும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில நீங்க அதை ஏன் தடுக்கல அப்படின்ட்டு சொல்லுவீங்க. அப்படி ஒரு கேள்விய வேணும்னே ஒரு பொய் பிரச்சாரத்தையும் அப்படி பண்ணுவாங்க. அரசு என்னென்ன நடவடிக்கை எடுத்து அப்படின்ட்டு சொல்லி நீங்க முழுமையா பாத்தீங்கன்னா இந்த அரசு வந்ததுக்கு அப்புறம் 6-7 மாசம் எல்லா கோரிகளையும் அளவெடுத்து எல்லாருக்கும் அவதாரம் போட்டிருக்கு. நீதிமன்றம் வர சென்றிருக்காங்க. அதுல ரொம்ப அதிகமாட்டாங்க கல்கோரி வந்து எல்லாருடைய கண்ணாங்க படகு காரணம் பக்கத்துல கூடங்குளம் அணுவல இருக்கு. பல 1000 கோடி ரூபாய்க்கு தொழில் பண்றாங்க. அவங்களுக்கு தேவைப்படுது கல்லு. அதனால அது ஒன்றிய அரசுக்கு அப்படின்ட்டு சொல்லி அவங்க கேட்கிற இடத்தெல்லாம் கல்கோரி அனுமதி கொடுத்திருக்காங்க. இன்னும் சில பேரு ஸ்பீக்கருக்கும் கல்கோரி இருக்கு அப்படின்னாங்க. 96ல இருந்து நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன். நான் கல்கோரி ஆரம்பிக்கணும்னு நினைச்சிருந்தா நான் ஒரு 100 கோரி ஆரம்பிச்சிருக்கலாம். கல்லு மணலுக்கு இந்த அப்பாவை எதிரான ஆளு. தொடர்ந்து நான் அதை ஒருபோதும் அப்படிப்பட்ட தொழிலுக்கு நானும் என்னுடைய குடும்பமும் அந்த பகுதியில் இதுவரை செய்தது கிடையாது. வேண்டுமென்றே பல பேர் போய் பிரச்சாரம் பண்ணாங்க. எங்காவது ஒரு கோரியோ அந்த கோரி நிலமோ என் பெயருக்கோ என் குடும்ப பெயருக்கோ நீங்க ராதாபுரத்திலே திருநெல்வேலி மாவட்டத்திலே சொன்னா எழுதியே உங்களுக்கு தந்திருந்தேன். அதிகமான அளவு கேரளாவுக்கு போறது உண்மை. ஆனா நீங்களே போகும்போதே உங்களுக்கு தெரியும், நூற்றுக்கணக்கான லாரியை நிறுத்தி வச்சிருப்பாங்க. பகல் நேரங்களில் போடாங்க, நைட்டு தான் போக சொல்லுவாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவ்வளவு போக்குவரத்து நெரிசல் இருக்கு. இதுல ஜிஎஸ்டி கட்டாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே போல நம்ம இது பாஸ் வாங்குறதுல போலி பாஸ் உள்ளவங்க இருக்காங்க, கள்ள பாஸ் போடுறவங்க இருக்காங்க. இதெல்லாம் தொடர்ந்து அந்த நீங்க சொல்ற அந்த குற்றமும் நடக்கு. தொடர்ந்து அரசு அவங்க மேல் நடவடிக்கை எடுத்துக்கொண்டுதான் இருக்காங்க. ஓகே. ஆனா இதுல இந்த கல்குவாரிகளை மத்திய அரசோட அனுமதி இருக்கா சார்? தமிழ்நாடு அரசு தவிர மத்திய அரசு அனுமதி கொடுக்குறாங்களா? இல்ல, இதெல்லாம் சிறு கனிமங்கள். எந்த நாட்டிலும் மத்திய அரசுடைய அனுமதிக்கு தேவையில்லை. இதுக்கு இத முழுக்க முழுக்க மாநில அரசு தமிழ்நாடு முழுவதும் 2500 இருந்து 3000 கல்கோரி இருக்கு. அதுல திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு 50 கோரி இருக்கும். அதுல 25 கோரி ராதாபுரத்துல இருக்கு. நீங்க பாத்துக்கிட்டு 3000 கோரி திருநெல்வேலி மாவட்டத்துல 50-60 கோரி இருக்கும். நம்முடைய ராதாபுரத்துல 25 கல்கோரி ஓடுது. அதுல நீங்க தமிழ்நாடு முழுதும் எப்படி முடிவெடுக்கணும்? ஏடிஎம்கே பீரியட்ல என்ன நடந்து இந்த 25 கோரியும் இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு கொடுத்த அனுமதி இல்லை. தெரிஞ்சுக்கிடுங்க நீங்க. அதை இந்த கல்குவாரி விதிமீறல் போது முழுமையா அதுல வந்து குற்றம் நிகழ நம்ம சொல்ல முடியாது. ஆனால் வந்து விதிமீறல் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றே சொல்ல முடியனா. விதிமீறல் நடந்துகிட்டே இருக்கு, நடவடிக்கை தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஒட்டு மொத்தமாக கேரளாவுக்கு இங்க இருந்து கடத்துறதுனால அதையா தடுக்க முடியல சார். சபாநாயகர் அப்போ சார் உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன், நீங்க வந்து அந்த தொகுதியில ஒரு 1/4 நூற்றாண்டு காலமாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறீங்க. உங்களுக்கு அந்த விதிமீறல்களால வந்து என்ன அந்த ராதாபுரம் கால்வாயிலே தண்ணீர் வரத்து இல்லை அப்படின்னு சொல்றாங்க.
இப்போ நீங்கள் அதை விதிமீறல் நடக்குன்னு சொல்கிறீங்க, நீங்கள் முதலமைச்சரிடம் கூறி அதை உடனடியாக அந்த விதிமீறலை தடுத்து நிறுத்தி இயற்கை வளங்களை பாதுகாக்க முடியாதா? ஏன்னா அதிக குவாரி ராதாபுரத்தில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது உங்களால் ஏன் முடியாதா? நீங்கள் வந்து பல சாதனைகளை படைச்சிருக்கீங்க. ஏற்கனவே ஒரு 600 வாட்டர் டேங்க் போட்டிருக்கீங்க. ஒரே நாளில் 20,000 பேருக்கு ரேஷன் கார்டு வாங்கி கொடுத்துருக்கீங்க 96லேயே. இந்த தாமிரபரணி கருமேனியார் நம்பியார் திட்டத்தில் அதை நீங்கள் தொடங்கி வைத்து பல்வேறு பணிகளை செஞ்சுருக்கீங்க. இது போன்ற பல்வேறு பணிகளை செய்த சூழ்நிலையில் ராதாபுரத்தில் கல்குவாரி முறைகேடுகள் நடைபெறுகிறது என்பது தமிழகம் முழுவதும் வரக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. நீங்கள் ஒரு உயரிய பதவியில் இருக்கிறீர்கள், உங்களால் அதை முழுமையாக அதை தடுத்து நிறுத்தி முறைகேடுகளை கலைந்து ஒரு நற்பெயரை ஏன் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க? எவ்வளவோ சாதனைகளை அந்த தொகுதிக்கு நீங்கள் படைச்சிட்டீங்க, உச்சகட்டமாக இதை ஏன் படைக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க? அந்த குற்றச்சாட்டம் முழுமையா? அதாவது கல்குவாரி அனுமதி கொடுக்குது அரசு கொடுக்க தவறுனா கோர்ட்ல போய் வாங்கிட்டு வராங்க. இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு இல்லீகலா மைனிங் பண்ணவங்க, அளவுக்கு அதிகமா எடுத்தவங்க எல்லா கோரியையும் இந்த அரசு பொறுப்பேற்ற ஓராண்டு காலத்துக்குள்ள அவ்வளவோ கணக்கெடுத்து அத்தனை பேர்களுக்கும் அதிகமா விதிமீறல உள்ளவங்களுக்கு எல்லாம் 20 கோடி 30 கோடி அவதாரமும் போட்டு இந்த அரசு பெரிய நடவடிக்கை எடுத்ததுக்கு அப்புறம் அதை கட்டிட்டு அந்த தொழில் பண்றவங்களும் இருக்காங்க, கோர்ட்ல போய் அதை வாங்கிட்டு சேலஞ்ச் பண்ணி வந்தவங்களும் இருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி இந்த அரசு ஒருவர் கூட ஓவர்லோடு போடக்கூடாதுன்னு பிடிக்க முடியும். நான் நீங்களே ஒரு கல்கோரி அங்க நடத்துறேன்னா, உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டேன்னா பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர் இருக்கந்துறை கிராமத்துல ஒரு கோரி நடத்துறாரு. அவரு ராத்திரி நீங்க இரவு நேரம் எடுத்துக்கிட்டா சரிதான், லோடு போகக்கூடாது, அவரு கொண்டு போவாரு. ஊர் மக்களோடு சேர்ந்து நாங்களே மறிக்கிறோம், அதை கட்டுப்படுத்துறோம். எந்த ரோட்ல தான் போகணும்னு சொல்லி அதை கட்டுப்படுத்துறோம். எவ்வளவு முடியுமோ அது அவ்வளவும் அரசு அப்பாவு சேர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் அதை விளம்பரமாட்டுப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. நான் சொல்றேன்ல, தமிழ்நாடு முழுவதும் 3000 இருக்கு, திருநெல்வேலி மாவட்டத்தில் 50 இருக்கு. இது ஹைலைட் ஆன மாதிரி தமிழ்நாட்டில் வேற எங்கேயும் ஹைலைட் ஆகல. ஏன்னா அப்பாவு தொகுதி, அப்பாவுக்கு கல்கோரியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அப்பாவை கொச்சப்படுத்தணுங்கிறதுக்காகவோ அல்லது அவருக்கு அவர் மேல குற்றச்சாட்டை சொல்லாமங்கிறதுக்காக ஃபேக் காட்டி நிறைய பத்திரிகைகள் ஊடகங்களே அதை செய்து, நான் நீங்க நல்ல நோக்கத்தோட இந்த சத்திய டிவியை நடத்துறீங்க, கீழ் மட்டத்துல இருந்து உங்க நிருபர் ஒரு ஆளு தவறு பண்ணா நீங்க என்ன செய்ய சொல்லுங்க? ஒரு ஃபேக் நியூஸ் நடவடிக்கை எடுக்குது. நான் என்ன கேட்டா இல்ல நான் சொல்லத இத கேட்டுடுங்க. நான் ஒரு 10 ஃபேக் நியூஸ் உங்களுக்கு தரேன். சரி, வேணும்னே திட்டமிட்டு இந்த கல்கோரிய லிங்க் பண்ணி எதுக்காகவோ பண்றாங்க. பத்திரிகையாளர்கள் ஊடகங்கள் இத எழுதிய இல்லது இத பண்றாங்க. அப்ப நீங்க சத்திய டிவியை மூடுன்னு சொன்னா நியாயமா? அது யார் பண்ணினான்னு சொல்லி உங்களாலையும் தடுக்க முடியல. அவர் ஒரு நியாயத்தை சொல்றாரு, நீங்க கேட்டுக்கிட்டீங்க. உங்களை சொல்லல இல்ல, புரியுது. அவ்வளவு தொலை ஏன்டா நீங்க உங்களுக்கு நான் இப்ப அனுப்பி விடுதேன் உங்களுக்கு. நான் இந்த ஃபேக் நியூஸ அனுப்பி விடுதேன். அப்போ பெரும்பாலான கல்கோரி அப்பாவுக்கு இருக்குன்னு ஒரு ஃபேக் நியூஸ் அடிச்சு 24 மணி நேரமும் சேனல்ல ஓடுது. அவங்க விரும்புறவங்க என்ன செய்யறாங்க, ஒரே ஒருக்கா ஓட்டிட்டு தந்துரு அப்படிங்கிறாங்க. அதை வச்சு லோக்கல்ல ஓட்டுறாங்க. நீங்க இவ்வளவு குற்றச்சாட்டு சொல்றீங்க இல்லையா? எந்த ஊர்லயாவது வந்து பாருங்க, அப்பாவுக்கு கல்கோரிக்கு துணை போறாரு கேளுங்க, இருக்காது. என்ன ஒண்ணு சொல்லி கேட்டுருங்க. இல்ல நான் உங்களை முழுமையா தெரிஞ்சுக்கிறதுனாலதான் கேட்டுடுங்க, கேட்டுக்கிட்டே சொல்லுங்க. பப்ளிக் ஹியரிங் பண்ணணும். ஒரு இடத்துல கல் எடுக்கணும்னா அந்த பப்ளிக் ஹியரிங், பொதுமக்கள் கருத்து கேட்கணும். ஊரே திரண்டு வரும். நாங்க போய் கலெக்டர் சொல்லி இதுக்கு அனுமதி கொடுக்காதுங்க. அப்படி பல ஊர்கள்ல நான் அப்படி சொல்லியிருக்கேன். ஆனால் ஒரு வாரம் 10 நாளைக்குள்ள அந்த ஊர் முழுதும் அமைதியாயிரும். அது எப்படி ஆக்குறாங்க, எப்படி அமைதிப்படுத்துறாங்கிறத நீங்க வந்து பாருங்க. நான் ஒவ்வொரு கோரியும் நான் எடுத்து காட்டுறேன், அவ்வளவு வரையும் வந்து பாருங்க. அதே ஆட்கள் என்கிட்ட வந்து நான் கலெக்டர் கூட்டி கொண்டு போய் இதை கொடுக்காங்கன்னு சொல்லி நிறுத்தி வச்சு திரும்ப பப்ளிக் ஹியரிங் நடத்தும் போது அதே ஆட்களுக்கு அல்லது அது சார்ந்த ஆட்கள் வந்து வழங்கலான்னு எழுதி கொடுத்துட்டு போயிட்டா
நீங்க இதை என்ன செய்வீங்க சொல்லுங்க. நீங்க அதுக்கு தான் உதாரணம் சொன்னேன். உங்க தொலைக்காட்சி ஊடகங்கள் பத்திரிகைகள்ல இருக்கவங்களவா யாரோ ஒருவர் இப்படி விலை போயிட்டா நீங்க என்ன செய்வீங்க, நான் என்ன செய்வேன் சொல்லுங்க. சரி, நம்ம கல்லு எடுத்தாச்சு, மைனிங் எவ்வளவு ஆழத்துக்கு எடுக்கணும், எவ்வளவு கல்லு லோடு ஏத்தன்னு இருக்கு. அந்த விதிமீறல் எல்லாரும் பண்றாங்கன்னு எப்படி நீங்களும் நானும் சொல்ல முடியும்? விதிமீறல் பண்றவங்க மேல நடவடிக்கை எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. நீங்க ஒரு நாள் வாருங்க, நான் கூட வரணும். இல்ல சபாநாயகர் அப்பா தான் இது வந்து இந்த பிரச்சனை இல்ல நீங்க சொன்னது போலவே இப்போ எனக்கு வந்து நீங்க 96ல இருந்து அந்த ராதாபுரம் தொகுதிக்காக நீங்க பண்ணிய பல நன்மைகள், அது ஒரு 600 வாட்டர் டேங்கா இருக்கட்டும், ஒரு 20,000 பேருக்கு ரேஷன் கார்டு வாங்கி கொடுத்ததா இருக்கட்டும், தாமிரபரணி கருமேனியார் அந்த வாய்க்கால் தூர்வாரும் மணி அந்த தொகுதி மக்களுக்கு நிறைய பண்ணியிருக்கீங்க, சுயேட்சையா வெற்றியும் பெற்றிருக்கீங்க. ஆனால் இப்போ அந்த குற்றச்சாட்டு, அந்த ராதாபுரம் கல்குவாரி தொடர்பான குற்றச்சாட்டுகள் தொடர்பாக பொதுவாக பல்வேறு இயக்கங்கள் ஒரு கருத்து கேட்பு கூடத்தில் ஒரு வழக்கறிஞர் தாக்கப்பட்ட சம்பவம், அதை தொடர்ந்து சில வழக்குகள் இதெல்லாம் இருந்ததுனால உங்கள்கிட்ட விளக்கம் கேட்கணும்னால இந்த கேள்வியை நாங்கள் உங்ககிட்ட கேட்டோம். இதில் வந்து நீங்க உங்களோட பதில் எத்தனை வழக்கு இல்ல எத்தனை வழக்கம் கேட்டாலும் நான் சொல்லுவேன், அதுக்கு தயாரா இருக்கேன். சில பேரு ஒரு மிரட்டு, உங்க பத்திரிகையாளர்களே ஒரு மிரட்டல் மிரட்டுறது, வாங்கத வாங்கி போயிட்டே இருக்குது. இதுக்காக எவ்வளவு பேர் பண்றாங்க நீங்க அங்க வந்து பாருங்க. பெரும்பாலானவங்க, நான் எல்லாரையும் சொல்ல மாட்டேன், சில பேர் உண்மையிலேயே சில அமைப்புகள் வந்து கடுமையாட்டு இயற்கை வளங்களை பாதுகாக்கணுங்கிற ஒத்த நோக்கத்தோடு பண்றாங்க. இன்னும் சில பேரு இத ஒரு மிரட்டல் உருட்டல் பண்ணிட்டு வாங்கிட்டு கம்முன்னு போயிருந்தாங்க. பிறகு அடுத்த ஆளு அதே தொழிலுக்கு வராங்க. இதுதான் அங்க பெரும்பாலும் நடக்குது. இதுதான் உச்சகட்டமாட்டு. அது சபாநாயகர் தொகுதி அவ்வளவும் என்னமோ உலகம் பூரா அங்கிருந்தா போறது மாதிரி சொல்றேன். 3000 கல்கோரியில 50 கல்கோரி அங்க இருக்கு. அது கேரளா பக்கத்துல இருக்கிறனாலையும் நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் பக்கத்துல இருக்கிறனாலையும் அங்கேயும் கொண்டு செல்லப்படுகிறது. அது அனுமதியோடும் போகுது, அனுமதி இல்லாம போகுது. எல்லா சந்தர்ப்பங்களிலும் அரசு தக்க நடவடிக்கை எடுக்க. அவ்வளவுதான். ஓகே, நன்றி சார். இந்த கல்குவாரி தொடர்பான உங்களோட விளக்கத்துக்கு நன்றி. நிறைவாக இந்த தேர்தல் சதனத்தில் நிறைவாக ஒரு கேள்வி. ராதாபுரம் தொகுதிக்கு மிக முக்கியமான பிரச்சனையாக இருப்பது அந்த மீனவருக்கான அந்த தூண்டில் வளைவு, பலது கட்டி கொடுத்துருக்கீங்க, சில இடங்களில் அந்த தூண்டில் வளைவு தேவைங்கிறாங்க. இது தவிர குடிநீர் பிரச்சனை இருக்குது. வேற நீங்கள் பார்த்த அளவில் இந்த 2026 தேர்தலிலும் அங்கு திமுக சார்பில் தாங்கள் போட்டியிடுகிறீர்களா அல்லது யார் போட்டியிடுகிறா என்று தெரியவில்லை. இருந்த போதிலும் அந்த தொகுதியில் இன்னும் நிறைவேறாத திட்டங்கள், கோரிக்கைகள், அந்த மக்களுக்கான திட்டங்கள் என்ன, அதை நிறைவேற்றுவதற்கு என்ன செய்யணும், அதை நிறைவாக சொல்லிக்கோங்க தான் முடிச்சுக்கலாம் சார். தாமிரபரணி ஆற்றுல கடல்ல கலக்கிற தண்ணிய ராதாபுரம் பகுதிக்கு, நாங்குநேரி, ராதாபுரம், திசைநோலை, சாத்தாங்குளம், உடங்குடி, திருச்செந்தூர் பகுதிக்கு கொண்டு வருவதற்கு 369 கோடியில கலைஞர் ஒரு திட்டம் போட்டு பாதி பணி முடிச்சிருந்து 2011 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு 10 ஆண்டு காலம் கிடப்புல கிடந்து மீண்டும் இன்றைய முதல்வர் வந்து 1060 கோடி ரூபாய் செலவுல திட்டப்பணிகள் முழுமையடைந்து விவசாயிகள் பயனடைகின்றார்கள். இந்த 5-6 தாலுகாக்களில் உள்ள 50,000 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறுகிறது. விவசாயிகள் மகிழ்ச்சியான, அவ்வளவு மகிழ்ச்சியா இந்த அரசு மேல இருக்காங்க. அதே போல அனைத்து கிராமங்களுக்கும், நாங்குநேரி, ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள அனைத்து கிராமங்களுக்கும் தாமிரபரணி ஆற்றில இருந்து எல்லா வீட்டுக்கும் குடிநீர் இணைப்பு கொடுப்பதற்கு, கிராம பகுதிக்கு கொடுக்கிறதுக்கு 605 கோடி ரூபாய், நகராட்சி பேரூராட்சி பகுதிக்கு கொடுக்கிறதுக்கு 425 கோடி, 23 கோடி ரூபாய், மொத்தம் 1028 கோடி ரூபாய் குடிநீருக்கு தந்திருக்காங்க. ராதாபுரம் நாங்குநேரி தொகுதியில விவசாயிகளும் மகிழ்ச்சியா இருக்காங்க. எல்லா தாய்மார்களுக்கும் வீட்டிலே கொண்டு குடிநீர் திட்டம் கிராம பகுதிக்கு கொண்டு சேர்த்தாச்சு. என்ன 60 நாள்ல அந்த பேரூராட்சி நகராட்சி பகுதிகளுக்கு போகும். மக்கள் மகிழ்ச்சியா இருக்காங்க. வள்ளியூர்ல ராதாபுரத்துக்கும் நாங்குநேரிக்கும் மத்தியில் இருக்கு வள்ளியூர், என் தொகுதியில் இருக்கு. மாவட்ட தலைமை நீதிமன்றத்தை முதல்வர் தந்திருக்காங்க. பணகுடி, வள்ளியூர் பேரூராட்சிகள்ல ஏழை எளிய மக்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 1000 வீடு கட்டி கொடுக்கின்ற பணி முடிவடைஞ்சு அவங்களுக்கு தற்காலிக ஆணை வழங்கப்பட்டிருக்கின்றது. அவங்க கட்ட வேண்டிய பணம் கொடுத்த உடனே முழுமையாட்டு அது வழங்கப்படும். இப்படி திருநெல்வேலியில இயங்கி வந்த கூடுதல் மாவட்ட நீதிமன்றம் வள்ளியூர்ல நம்முடைய மாண்புக்கு முதல்வர் ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. என்ன தேவையோ அனைத்தும். அதுபோல கம்கோர்ட்டு தேச வேலையில பண்ணி கொடுத்திருக்கு.
கடற்கரை மீனவ கிராமங்களுக்கு கூட்டப்புள்ளியில 43 கோடி ரூபாய்க்கு தூண்டில் வளைய வேலை முடிய போகுது. அதே ஊர் மக்களுக்கு மீனை பிடிச்சி மதிப்பு கூட்டு பண்ணி விற்கிறதுக்கு அவங்களுக்கு கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாயில ஒரு கட்டடம் கட்டி தேவையான உபகரணங்கள் எல்லாம் பண்ணி கொடுக்கிறோம். எல்லா கடற்கரைக்கும் அவங்க ஃபிஷ் லேண்டிங் இது பண்றதுக்கு 1 கோடி வரை எல்லா மீனவ கிராமங்களுக்கும் பண்ணியிருக்கு. தோமையார்புரம்ங்கிற கிராமத்துல தூண்டில் வளைவுக்காக போராட்டங்கள் பண்ணாங்க. நீங்க எல்லாம் உங்க ஊடகங்கள் எல்லாம் அதை காட்டினீங்க. அவங்களுக்கும் நிதி ஒதுக்கப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டு வர்ற 27ஆம் தேதி டெண்டர் வச்சிருக்கு. கூடுதல் அலைக்கு அதே மாதிரி வச்சிருக்கு. பெருமணல் அதே மாதிரி வேலை ஆரம்பிச்சிருக்கு. கடற்கரை கிராமங்களுக்கு பட்டா இல்லாதவங்க அவ்வளவு பேருக்கும் பட்டா கொடுத்திருக்கு. அந்த கடற்கரை மீனவ மக்கள் முழுமையா மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. போலி ஆட்டு அங்க அது இல்ல இது இல்லைன்னு சொல்லி சுத்தி சுத்தி ராதாபுரத்தை மட்டும் வந்து எல்லா அரசியல் கட்சிகளும் சொல்றதுக்கு ஒரு காரணம், அப்பாவு ஒன்றிய அரசு செய்த தவறையும் சுட்டி காட்டுவேன், என்ன செய்யலங்கிறதையும் சொல்லுவேன். அதனால திட்டமிட்டு சில இதுகளை போக்கஸ் பண்ணுவாங்க. ஓகே, இந்த பொய் பிரச்சாரங்களை முறியடித்து மக்கள் மகிழ்ச்சியா இருக்காங்க. ஓகே ஓகே, நன்றி சார். இந்த பொய் பிரச்சாரங்கள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்காங்க. இந்த அரசு என்ன செய்யணுமோ கிட்டத்தட்ட 5000 முதல் 6000 கோடி ரூபாய்க்கு பணி நடந்திருக்கு. ஓகே சார். இந்த ராதாபுரம் தொகுதியில் வந்து ஒரு முன்னுதாரணமான தொகுதியாக அங்கே உள்ள பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காணும் ஒரு மக்கள் தலைவராகவும் அப்பாவும் இருப்பதற்கு நாங்களும் தொடர்ந்து வாழ்த்துகிறோம். தேர்தல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையோடு சந்திக்கலாம். நன்றி.